أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى وقال إذن فاقصص القصص لعلهم يتفكرون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: النجوم أمان لأهل السماء وأهل البيت أمان لأهل الأرض أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கும் இருந்தான் அல்லாஹ் மேலான நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் சாத்தமுல் அன்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் அதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகையின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் எல்லாமல் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் அவரிலும் சபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் எப்பொழுதும் பாதுகாத்து வருவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனை மக்களுக்கும் மாறடி வாரியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியருவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்து நீண்ட ஆயுள் வாழும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் மனை மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, வல்லான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வான்மலையில் சில வரலாற்று நிகழ்வுகளை நல்லவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்படி சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் நாம் எத்தனையோ பேர்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் தெரிந்து வைக்கக்கூடியவர்களை தெரிஞ்சாலும் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் மன்னர்களுடைய ஆட்சி, சாதாரணமாக இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள்? இஸ்லாமிய மன்னர்கள் எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தாங்க? 800 வருஷம். அது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு இரட்டிப்பாக்கப்படுகிறது, அதை மறைக்கப்படுகிறது. மன்னர்களுடைய வாழ்க்கைகளையும் அவர்களுடைய வரலாறுகளையும் தெரியக்கூடிய நாம், அவர்கள் ஆட்சியில் எதுவெல்லாம் ஏற்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் மக்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் தெரியக்கூடிய நாம்
குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றுகளை நாம் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதை பற்றி உண்டான தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் கூட நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், ஃபபுசுஸில் கஸஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். மனிதா, வரலாற்றை நீ நினைத்துப் பார். முன் வாழ்ந்த சமுதாயம், அதற்கு பின்னாடி உள்ள சமுதாயம், நல்லவர்களுடைய வாழ்க்கையை நீ வாழ்க்கையில் நினைத்துப் பார். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக ஒப்பற்ற நாயகத்தினுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியத்தினுடைய வாழ்க்கை எப்படி. பரவலாக பேசப்படக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ரஜப் வரை வந்துவிட்டால் என்னங்க நாம சொல்லுவோம். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நபியே நீங்கள் சமூகத்திற்கு இப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் உங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லுங்கள் உங்கள் உம்மத்திடத்தில், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. சமுதாயமே, உங்களிடத்தில் நான் எந்த விதமான இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற காரணத்தினால் எந்த கூலியும் கேட்கவில்லை, எந்த ஆதாயத்தையும் நான் தேடவில்லை. இல்லல் மவத்தத பில் குர்பா, என் பாரம்பரியத்தை நீங்கள் நேசியுங்கள், நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்பதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதை அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தெரிவிக்கிறார். அப்படியானால் இது அல்லாஹ்வின் கட்டளை. நபிக்கு சொல்லுங்க, உங்களுடைய பாரம்பரியத்தை நேசிக்க வேண்டும், உங்களுடைய பாரம்பரியத்தை பிரியப்பட வேண்டும், உங்களுடைய பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கியாமத் நாள் வரை இருக்கின்ற உங்களுடைய பாரம்பரியத்தை உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹுப்பி அவுலாதிக்கும் ஸலாஸு ஹிஸாலி, 3 விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியின் நேசத்தை ஊட்டுங்கள். வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, அண்ணல் பெருமானுடைய பாரம்பரியத்தின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். வதிலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை பற்றி உண்டான, படிக்க வேண்டும் என்பதை உண்டான அந்த ஆர்வத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்கள் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அப்படியானால் அஹ்லுல் பைத்துகளான அண்ணல் பெருமானுடைய பாரம்பரியத்தை தெரிந்து கொள்வது அவசியம். நாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்னை சையதத்தினா உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா இருவர்கள் இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. பாரம்பரியம் பரிசுத்தமானவர்கள். உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். பரிசுத்தமான பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரரான நாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்குகிறார்கள். இந்த வையகத்தில் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தவுடன் பச்சிலம் குழந்தை, அழகுமிக்க ஜொலிமிக்க அந்த குழந்தையை கொண்டு வந்து ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை தான் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள், என் அன்பு தந்தை அவர்களே, அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுங்கள். சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கப்பட்ட உடனே ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பச்சிலம் குழந்தைகளை கை கரங்களில் ஏந்தி முகத்தையே பார்க்கிறார்கள். ஒளிமிக்க இந்த முகம், நூறானியத்து மிக்க இந்த முகம், இந்த முகத்தை பார்த்து கொண்டு சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் பேர் வைக்கிறார்கள். பாரம்பரியமிக்க நல்ல பேரை வைப்பா, சஹாபாக்களுடைய பேரை வையி, சாலியங்களுடைய பேரை வையி, நம்ம பாட்டனார் முப்பாட்டனார் கூட்டனாருடைய பேரை வைப்பா, அதெல்லாம் பழைய பேர் சொல்லி நெட்டில பார்த்து கண்டவன் கண்டியோருடைய பேரெல்லாம் இன்னைக்கு நாம வைக்கிறோம். ஏன் அவன் இவன் சொல்லுங்கிறது நாம யோசிக்கணும். சங்கேமிக்கவர்களே, சாலிகளுடைய பெயர், அன்ன
அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனாருக்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தான் வைத்தார்கள். அப்படிதானே? அவருடைய மகனார்ல இப்ராஹிம் ஒருத்தர் உண்டு. முஹம்மது காசிம் ரலியல்லாஹு அன்ஹு பேர் உண்டு. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு செங்கேமிக்கவர்களே. ஆக நல்ல பெயர்களை சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளை சாலிமான பிள்ளைகளை தாக்கி தந்தருவானாக. சையதுனா ஸைனுல் ஆபிதீன் சொல்லலாம். பரக்கத்தான நேரம். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்க்கிறார்கள். குழந்தையை பார்த்து கொண்டு சையதுனா தன்னுடைய பாட்டனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜஅஃபர் ரலியல்லாஹு. ஏன்னா இவங்களுக்கு அலின்னு ஒரு பேர் உண்டு. அலி ஸைனுல் ஆபிதீன் அவங்களுக்கு பேர் உண்டு. அதனால் அந்த அலியை வைக்காம தன்னுடைய அலி தந்தையினுடைய பாட்டனாருடைய சகோதரர் ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய பெயரை தான் சூட்டுகிறார்கள். முஹம்மது ஜஅஃபர் என்று வைக்கிறார்கள். சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு வைக்கப்பட்ட அந்த முஹம்மது சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில் வளர்கிறார்கள். சின்ன பிள்ளைய வளர்கின்ற பொழுது உண்மையை பேசுகிறார்கள், உண்மையை சொல்லுகிறார்கள். வாயில் இருந்து ஒரு நாளும் பொய்கள் வந்ததில்லை, புறம் பேசியதில்லை, கோல் சொல்லியதில்லை. பிள்ளையினுடைய வளர்ப்பை பார்க்கிறார்கள் மக்கள் எல்லாம். அதாவது தன்னுடைய அந்த வாழ்வை பார்த்து தானே பேர் வைப்பாங்க, அழகான பேர் சுட்டுவாங்க. அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து தானே மக்கா குறைஷிகள் சொன்னாங்க, சாதிக்குல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். மக்களால் வைக்கப்பட்ட பேர் தானே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு சாதிக்குல் அமீன் என்று குறைஷிகளால் சூட்டப்பட்ட அந்த பேர். சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறு விராயத்திலே நடந்து கொண்ட அந்த விதத்தையும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகளையும் பார்த்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா சாதிக் ஜஅஃபர் சாதிக். அப்படித்தான் புனை பேராக இணைக்கப்பட்டது. அல்லாஹ் நம் வாழும் காலம் முழுக்க நல்லவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. வாழ்வது பெருசல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அவன் மரணித்த பிறகும் கூட அதற்கு பிறகும் சொல்ல வேண்டும், இன்னும் இவன் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாமே. அப்படிதானே? இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே, அப்படி மக்களால் சொல்லப்பட வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ் எல்லோரையும் நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்களால் சூட்டப்பட்ட பெயர் சாதிக் என்று சொல்லப்பட்டு ஜஅஃபர் சாதிக் என்று வைக்கப்பட்டது. ஹிஜ்ரி 803 என்றும் 803 என்றும் இல்லை 800 பிறந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நூருல் அப்சார் என்ற கிதாபில் இப்படி பதிவு செய்கிறார்கள். ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 800 பிறந்தாங்க. ஒத்தையில இல்ல இன்னொரு சொல்லு பிரகாரம் 803 பிறந்தாங்க அப்படி சொல்லப்படுகிறது. இப்படி பிறக்கப்பட்ட சையதுனா ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் அழகான முறையில் அந்த பச்சிளம் குழந்தை வளர்ந்து 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 வருகிறது. ஒரு நாள் தன் தாய் உணவு செய்வதற்காண்டி உணவு தயாரிப்பதற்காக வேண்டி அடுப்பை மூட்டுகிறார்கள். அடுப்பை மூட்டுறாங்க. அப்ப அந்த காலத்துல குச்சிகளையும் விறகுகளையும் பொறுக்கி தானே வந்து அடுப்பை மூட்டுவாங்க. இப்பெல்லாம் நம்ம எல்லாம் சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. கேஸ் அது இது லொட்டு ரசுகள்லாம் வந்து சுபஹானல்லாஹ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் போனால் கேட்டரிங்ல சொல்லித்தானே சாப்பாடு வைக்கிறோம். எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே நம்ம கரத்தால் மாவரைத்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு எவ்வளவு விஷயம் நேரம் போயிட்டு. அப்ப சையதுனா இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா அடுப்பை மூட்டுவதற்காண்டி விறகுகளை வைக்கிறார்கள். பெரிய விறகுகளையும் சிறு குச்சிகளையும் போட்டு 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 நெருப்பை மூட்டுகிறார்கள். அப்படி மூட்டுகின்ற அந்த காரியத்தை, அந்த காட்சியை சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அழுகிறாங்க. பிள்ளை ஏன்பா அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்துனா அந்த உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா தன் பிள்ளையை பார்த்து, ஏன் மகனே எதுக்கு அழுகிறமான்னு கேட்டாங்க. எதுக்கு அழுகிறமான்? அம்மா, மறுமையில நரகத்தின் ஞாபகம் எனக்கு வந்து விட்டது என்று சொன்னாங்க. இந்த சின்ன பிள்ளை நம்மள என்ன சொல்லுவோம், வேலை இல்லையா போடா போ பெரிய நரக ஞாபகம் அப்படின்னு சொல்லுவோம்.
உம்மாட்ட சொல்றாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, நரகத்தின் ஞாபகம் எனக்கு வந்தது. என்னம்மா புள்ள நீ, சின்ன புள்ளத்தனமா, நீ வளரும் புள்ளத்தனமா, நீ என்னம்மா இப்படி சொல்ற? இல்லம்மா இல்ல, நாளைக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தில யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, மக்களுடைய அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் எல்லாம் மக்களும் மரங்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் மக்களும் எரிபொருளாகத்தானே நரகத்தில் போடப்படுவார்கள். அப்படியானால் அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக அல்லாஹ் தஆலா துவங்குகின்ற பொழுது, பெரியவர்களை வைத்து எரிக்கப்படுகின்ற பொழுது, அந்த நெருப்பு பிடிக்காமல் ஒரு கால் சிறு குச்சியை வைத்து நீங்கள் போடுவதை போன்று சிறுவர்களாக எங்களை போட்டு எரிந்து விடுவானோ என்று நினைச்சேன்னு சொன்னாங்களாம். சின்ன பிள்ளை போட்டு எங்களை போட்டு நெருப்பு மூட்டிட்டு அதுக்கு போல உங்களை மாதிரி பெரியவங்களை போட்டுவானோ என்று நான் நினைக்கிறேன் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள். கட்டி அணைத்தார்கள் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொல்கிறாய் அன்பு மகனே, இப்படி ஒரு ஆழமான தூரநோக்கு பார்வை சிந்தனையா, என்று மறுமையினுடைய சிந்தனை, நரகத்தினுடைய சிந்தனையா உனக்கு என்று கட்டி அணைத்துக் கொண்டு முத்தமிட்டுக் கொண்டே சொன்னார்கள். என் அன்பு மகனே, ஒருபோதும் அல்லாஹ் உனக்கு நரகத்தை தரமாட்டான். இதுதான் தாயுடைய வார்த்தை, இதுதான் தாயுடைய வார்த்தை. சொன்னார்கள் அந்த தாய், ஒருபோதும் அல்லாஹ் உனக்கு நரகத்தை தரமாட்டான், உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று அந்த உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு அன்ஹா சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சிறு வயதிலேயே சொல்லி வளர்த்தார்கள். வளர்கிறார்கள். ஆன்மீகத்திலும் அறிவிலும் ஞானத்தாலும் உயர்ந்தவர்களாக வளர்கிறார்கள். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சங்கீமிக்கவர்களே, எத்தனையோ முறை சையதுனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சட்ட மேதையாக திகழ்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தை தேடுவதற்காக வேண்டி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் 2 வருட காலம் நான் தங்கி இருந்தேன். என் வாழ்நாள் முழுக்க நாம ஒரு காரியம் கேட்கும் போதோ உனக்கு இது தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன்னு வைங்களேன், தெரியலன்னு சொன்னா நாம டப்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பாதி வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது அவர் அதை தெரியலன்னு சொல்லி காலத்தையே வேஸ்ட் ஆக்கிட்டியாப்பா, இனிமையாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்வது வழக்கம். சையதுனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் என் காலம் முழுக்க நான் சட்டத்தை படித்துக் கொண்டேன், சட்டத்தை எழுதேன், சட்டத்தை தொகுத்தேன், எத்தனையோ இல்முகளை படித்தேன், எத்தனையோ உஸ்தாத்களிடத்தில் மண்டிட்டு இருக்கிறேன். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் 2 வருட காலம் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்ட அந்த வருடத்தை தான் என் வாழ்க்கையினுடைய வயதாக கருதுகிறேன் என்று சொன்னார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஆன்மீகத்தை தேடுவதற்கான சட்டமேதை ஹிஜ்ரி 180 வாழ்ந்த சையதுனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 2 வருட காலம் இருக்கிறது, அந்த காலம் தான் பொற்காலம், தங்கத்திற்கு விட மதிப்புமிக்க காலம் என்று சையதுனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். சங்கேமிக்கவர்களே, அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் அவங்க முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய கூட்டம், அந்த பெரிய கூட்டத்தில் ஒரு மலை உயரத்தில், மலையடி வர மலை உயரத்தில், அந்த மலை உச்சியில் கூட்டமாக இருக்குது. இவங்க முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை சையதுனா முகமது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போகும்போது அங்கே கூட்டமாக இருக்குது. என்னன்னு கேட்குறாங்க முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அங்கே கூட்டமாக இருக்குது? இல்லை இங்கே ஒரு பெரியவர் உள்ள இருக்கிறாரு கூடாரத்தில், அவர் இந்த நேரத்தில் ஒரு நாள் வருவார், ஒரு மாதத்தை கணக்கிட்டு இத்தனை மாதத்துக்கு பிறகு இத்தனை மாதத்துக்கு பிறகு இத்தனை நாட்கள் பிறகு இப்படி வருவார், வந்து எல்லோரையும் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். அப்படியா? முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, நல்ல துடிதுடிப்பான பிள்ளை சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கூட தான் போயிருக்கிறாங்க. அப்படியான நம்மளும் அந்த பெரியவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகன் சொல்றாங்க. பார்க்குவோம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், வயது முதிர்ந்தவர், அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், வயது முதிர்ந்தவர், அவர் உள்ளிருந்து கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார். எல்லோரும் எழுந்திருத்து மரியாதை கொடுக்கிறார்கள், கூட்டத்தை பார்க்கிறார்கள். வந்தவர் அவருடைய பார்வையில் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் அந்த சிறு குழந்தையின் மீது படுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தை நாடிட்டா அங்கிருந்து அல்லாஹ் திருப்புவான். அப்படித்தானே? அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நேர் வழியை நாடித்தா, அதாவது இணக்கத்தை நாடித்தா, அங்கத்தான் அல்லாஹ் தன் பார்வையும் கல்வியும் அல்லாஹ்க்கு திருப்புவார். வந்த வயது முதிர்ந்த அந்த கிழவர், அந்த வயதானவர் அத்தனை கூட்டத்திற்கு மத்தியில சிறு குழந்தையையும் ஜாஃபர் சாதிக் அவர்களையும் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்க்கிறார். இவருடைய பார்வை அவர்களை ஈர்த்தது. பார்க்கிறார்.
இந்த நூறானியத்து அல்லவா, இங்க நூறானியத்தில் இருக்கு. எங்க இவங்க ரெண்டு பேருடைய நூறானியத்தில் இருக்கு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் அல்லவா, அப்படி இருக்குது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இந்த ரெண்டு வரையும் பார்த்து உள்ள கூப்பிடுறாரு. கிறிஸ்தவ மதத்துடைய பாதியாரு உள்ள கூப்பிடுறாரு, உள்ள வாங்கன்னு சொல்றாரு. பிள்ளைய கூட்டு போறாங்க, என்ன நடக்க போறது இல்லை. வேற இடத்துக்கு நம்ம போன விடுவாங்க. சும்மா நம்ம சாதாரண வேற ஆள் இருந்தாலும் ஒரு மாதிரியா நம்ம தான் பார்க்குறோம். இது எந்த இருக்கான்னு தெரியல, எதுக்கு வந்துட்டான்னு தெரியல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இடத்துக்கே வந்தா கூட ஒரு மாதிரியே பார்ப்போம். இப்போ வேற மதத்திற்கு உள்ளார வேற மதத்திற்கு வந்திருக்கிறாங்க. வேற இடம் இவங்க ரெண்டு ஒரு புதுசா தெரிகிறது. மக்கள் எல்லோரும் பார்க்கிறாக மாத்திரமல்ல, இந்த வயது முதிர்ந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அழைத்தார் அருகாமையிலே. நீங்கள் யார் என்று கேட்டார். சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தை சார்ந்தவர். இந்த சிறுவர் ஹாதிஹி வலதி ஹாதிஹி இப்னி ஹாதா இப்னி, இது என்னுடைய மகனா முஹம்மது ஜாஃபர் சாதிக் என்று சொல்கிறார்கள். தன் மகனையும் அறிமுகப்படுத்துகிறார்கள். முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் அந்த வயது முதிர்ந்தவர் கண்ணியப்படுத்துகிறார். கண்ணியப்படுத்திட்டு, எனக்கு சில காலமாக சில கேள்விகள் எனக்கு உழண்டு கொண்டே இருக்கிறது, நான் கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்கிறார். அந்த வயது முதிர்ந்தவர் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் சாதிக் வாக்கு பேர் என்ன? முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்ல கேளுங்கன்னு சொல்றாங்க. கேட்கிறார் அவர். ஆமா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கவாசிகளுக்கு உணவு கொடுக்கிறான். எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவர்கள் மலம் ஜலம் கடிக்க மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, சிறுநீர் கடிக்க மாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க. அவர்கள் எதுவும் வெளியாகாது. அப்ப எப்படி வெளியாகிறது ரெண்டாவது நம்ம சொல்லுவோம். ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, இந்த முதிர்ந்தவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு சொர்க்கவாசிக்கு மலம் ஜலம் கடிக்க மாட்டார். அப்படியான சாப்பாடு எங்க போகும்? அவர் என்ன செய்ய? எப்படி அந்த மனிதனுடைய இது இருக்கும்? சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. இளவல் சொல்கிறார், பாப்பா நான் சொல்லட்டும் கேட்கிறார். சையதுனா ஜாஃபர் சாதிக் சொல்கிறார், பாப்பா நான் சொல்லட்டான் கேட்கிறார். சொல்லு மகனே. புலிக்கு பிறந்தது நம்ம கேட்போம். அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளையும் நம்மையும் சாதிகளாக தான் கேட்பான். நான் என்றுதான் கேட்பேன். யாருன்னா எங்களையும் சாதிகளாக, எங்களுக்கு தந்த சந்ததிகளையும் சாதிகளாக அப்படின்னு கேட்பேன். அப்படி அல்லாஹ் ஆட்டி தந்தல்வானார். அது மகனே நான் சொல்லுமான்னு சொல்றாங்க. சையதுனா ஜாஃபர் சாதிக் அவங்கள்ட்ட சொல்கிறார்கள், பெரியவரே, வயது முதிர்ந்தவரே, அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு எவ்வளவு உணவு கொடுத்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு மலஞ்சலம் கடிக்க மாட்டார்கள் என்று எங்கள் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். என் தந்தையும் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். எது போல தெரியுமா? ஒரு தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்கு தாய் உணவு உட்கொள்கிறார். அந்த உணவுக்குள்ள அந்த உணவு அந்த குழந்தைக்கு சக்தியாக மாறுகிறது. அந்த குழந்தையும் உணவுக்குள்ளே சேர்க்கிறது. அந்த உணவு சேரப்பட்ட அந்த உணவு அந்த குழந்தையுடைய உணவு வெளியாகாது. அழகாக சொல்றாங்க. தாய் உணவுன்றாங்க. அந்த உணவு கொண்டு தான் அல்லாஹ் தஆலா குழந்தைக்கு சக்தியை உருவாக்கி அந்த உணவு குழந்தைக்கு சேர்த்து அந்த குழந்தை மலஞ்சலம் கடிக்காது. எப்படி அந்த குழந்தைக்கு அந்த உணவை கொண்டு சக்தியை உட்படுத்தி சக்தியை ஏற்படுத்தி மலஞ்சலம் கடிக்காமல் அல்லாஹ் ஆக்குகிறான், அதுபோலத்தான் அல்லாஹ் சொர்க்கவாசி ஆக்குகிறான் என்று சொல்லுகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டால் அந்த கிழவர் ஆடிச்சார். ஆஹா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அழகான பதிலை சொல்கிறாரே. அப்படியா இன்னொரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னார் அந்த பெரியவர். கேளுங்க பெரியவர் சொன்னாங்க. அவர் கேட்டாரு, சொர்க்கத்திலே உணவுகள் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் குறையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவர் சொல்றாரு, அப்படித்தானே, எவ்வளவு உணவு நாம எதை சாப்பிட்டாலும் குறையாது. அல்லாஹ் சொர்க்கவாசியாக வாழ சொர்க்கம் அப்படிப்பட்டதுதான். சுவனம் சுபஹானல்லாஹ். எந்த மரத்தில் வேண்டுமானாலும் எந்தெந்த எல்லா கனிகளும் இருக்கும். நீ எதை சாப்பிட்டாலும் குறையாது அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்படியானால் அது என்ன? அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க அந்த பெரியவர். சிறியவர் கேட்கிற பாப்பா நான் சொல்லிட்டேன், சொல்லுப்பா. பெரியவரே, ஒரு மனிதன் ஒரு விளக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான விளக்கை ஏற்றுகிறார். இப்பதானே கரண்ட் விளக்கு அல்லவா? விளக்கு அழகுதான். ஒரு விளக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றுகிறார். முதலில் ஏற்றப்பட்ட விளக்கில் இருந்து அந்த ஒளியில் இருந்து ஏதாவது ஒளி குறையுமான்னு கேட்டாங்களா? குறையுமா? ஒளி குறையுமாங்க? எப்படி ஏற்றப்பட்ட முதல் திரியில் இருந்து எத்தனை திரிகள் ஏற்றப்பட்டாலும் அந்த திரியில் இருந்து ஒளி குறையாதோ அதுபோலத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பழக்கங்களை உணவுகளை அல்லாஹ் குறைக்க மாட்டான் என்று சொன்னார்களாம் அந்த இளவல் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியத்தோடு பார்க்கிற அந்த பெரியவர்
சின்ன பிள்ளையாக இருந்தார், அறிவார்ந்த பதிலை சொன்னார். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். வரலாறு எப்படி முடியும் தெரியுமா? வரலாறு நீண்டுகிட்டே போகும். கடைசி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த பெரியவர் ஈமான் கொண்டார். இரவு நேரத்தில் அந்த இருவேர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று காருண்ய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையான முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு பரம்பரை இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறு முடியும். சங்கேபிக்கவர்களே, சும்மா சாதாரணமா புரியா பாத்தியா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம். அது சொந்தக்காரர் யார்? அது ஏற்படுத்தின பெரியவங்க முன்னோர்கள். ஆனா அசல் சொந்தக்கார இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு யார்? அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னித்தவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களே கேட்கிறார்கள், நீங்கள் பக்கலால் கூபாவில் இல்ல, எல்லா இடங்களில் நீங்கள் போற்றப்படுகிறீர்கள், சட்ட நிபுணர்களாக திகழ்கிறீர்கள், எத்தனையோ சட்டங்களை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், அறிவார்ந்த சட்டங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அப்படியான நான் சில கேள்வியை கேட்டான்னு கேட்டாங்களா இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு? நான் கேட்கத்தான் கேட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 2 வருஷம் கல்வி கட்டுறாங்க, கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சட்ட நிபுணர்கள் ஹனஃபி மذஹபினுடைய சட்டம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏன் கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து அல்லாஹ் தான் நீர் சுரக்க செய்யறான். இந்த நீர் உப்பு போன்று உப்பா இருக்கும். கண்ணிலிருந்து சுரக்கக்கூடிய நீர் உப்பு போன்று இருக்கும், உப்பாக இருக்கும். காதிலிருந்து வழியக்கூடிய அந்த நீர் கசப்பாக இருக்கும். தொண்டையினுடைய அடிவாகத்தில் இருந்து ஒரு நீர் அல்லாஹ் சுரக்க செய்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோமா? அவங்க சொன்னாங்க, இமாம் ஜாபர் சாதிக் தான் கேட்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எல்லா விஷயத்திற்கும் தெரிந்தவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சட்டத்தை எழுதலாம். சில பேர்கள் ஆன்மீகம் பண்ணது தெரியாது, வெளிபதியில சொல்லிடலாம். ஆன்மீக ரீதியான கேட்கிறார்கள். சையதுனா ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு மண்டிட்டு அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சரண் அடைஞ்சிட்டாங்க. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி. அதாவது நல்லவருடைய பண்பாளருடைய பணிவுடையுடைய அதே எவ்வளவு பெரிய இல்மு கற்றுக்கொண்டாலும், எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர் தரத்தில் இருந்தாலும், ஒரு ஞானவான்களிடத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம மூலியை கல்வி கீழே வச்சிடணும். என் உஸ்தாத் பெருந்தலை கப்பல்லாம் ஹயாத்தவும் அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தவங்க, இல்முக்கு சொந்தக்காரர். பாக்கியாத்தில் சுப்ஹானல்லாஹ் 80 லட்சத்தில் அவங்க மிக பெரும் ஒரு இல்முக்கு சொந்தக்காரர். சில அறிவு ரீதியான விஷயங்கள் சொல்லுவாங்க, அனுபவ ரீதியான விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்பா ஒரு ஷேஃப்க்கு முன்னாடி போனாலோ, உன்னை விட எளிமுடையவர்களுக்கு முன்னாடி போனாலோ உன் அறிவு அங்கே பயன்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அறிவுக்கு அந்த வேலை இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கணும். அதுதான் நல்ல பண்பாளர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு கேட்ட உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்படி மடங்கிட்டாங்க. சொன்னாங்க, நான் யார் தெரியுமான்னு கேட்கல, கண்ணில் நீர் சுரக்குகிறது, அந்த நீர் உப்பாக இருக்கிறது. காதில் நீர் சுரக்கிறது, அது கசப்பாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாக்கின் அடிப்பகுதியிலே ஒரு நீரை சுரக்க செய்கிறான். எதனால் என்று கேட்டாங்க. ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தெரியல, இவங்களே சொன்னாங்களே இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கண்ணில் நீர் சுரக்க செய்கிறான் என்று சொன்னால் அந்த நீர் சுரக்க சுரக்க சுரக்கத்தான் கண் சுழந்து கொண்டே இருக்கும். கண் சுழல் கொண்டே இருக்கும், கண் சுழல் கொண்டே இருக்கும். அந்த சுழல் கொண்டே இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி போன்ற உண்டான ஒரு நீரை சுரக்க செய்திருக்கிறான். இவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா. கண்ணு அவ்வளவு பெரிய பாக்கிங்க. அலம் நஜ்அல் லஹு ஐனை, உனக்கு கண்ணு 2 கண்ணு தரலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அது இந்த நீரை சொல்றான். பார்க்கிறாங்க, ஆச்சரியமா. காதில அல்லாஹ் அந்த உப்பான அந்த கசப்பான நீர் அல்லாஹ் ஏன் சுமக்க செய்யறான், அதை சுரக்க செய்யறான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த அடியான் இந்த மனிதனை எப்படி பார்க்கிறான் பாருங்க தெரியுமா? விஷச்சந்துகள், பூச்சிகளோ ஏதாவது மற்ற எதுவும் உள்ள போய் மூளைக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட உண்டான ஒரு நீர் அல்லாஹ் சுரக்க செய்யறான்னு சொன்னாங்க. அதாவது ரப்பு வேதனையாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைச்சா அல்லாஹ் போக வச்சிருவான். யாருக்கு போக வச்சான்? கொசுவர் நம்ருது போனாங்க இல்லையா, போச்சு இல்லையா? சாவுற வரைக்கும் பெருமை அடிச்சதுனால செருப்பால் அடிக்க அல்லாஹ் வச்சான் இல்லையா? அப்ப ஒரு வேதனை கொடுக்கணும், இவனை வேதனைப்படுத்தணும். ஒரு நபியை கேவலம், அதாவது இப்படி படுத்த காரணத்தால் இப்படி சோதனை கொடுக்கணும் நினைச்சா அல்லாஹ், அப்படி நினைச்சா அல்லாஹ் போக வச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா எல்லா மனிதர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டித்தான், தான் படைக்கப்பட்ட இந்த அடியார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு நீரை சுரக்க செய்து அந்த விஷச்சந்துகள் உள்ளே போனால் கூட்டம் வரும். எறும்பு வச்சு நீங்க தண்ணி ஊத்தினா வந்துடும்.
அது சில விஷயங்கள் மூளைக்கு போகாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னாங்க இமாம் ஜாபர் சாதிக் எல்லாம். அப்படியானால் நாக்கினுடைய அடிப்பகுதியிலேயே மீன் சுரக்க செய்த சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், ரொம்ப எவ்வளவு பெரிய தூய்மையானவன், எவ்வளவு பெரிய கருணையாளன். மனிதர்களுக்கு உணவு உட்கொள்கின்ற பொழுது அந்த உணவு வழுகி கொண்டு உள்ளே போக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தூய்மையாளன். மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் அவனை தாண்டி போக வேண்டும் என்பதற்காக அந்த நீரை சுரக்க செய்கிறான். மாத்திரமல்ல, அந்த நீரின் மூலமாகத்தான் நாவிலே சுவை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னாங்க. அந்த நீர் சுரக்கலன்னா அவன்தான் காய்ச்சி அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருத்தர் நோய் இருந்தீங்கன்னா நான் வறண்டு, அப்ப வறண்டுட்டா ருசி தெரியாது, சொல்லுவோம் இல்லையா? ருசியே தெரியலப்பா சொல்றான் இல்லையா? அப்ப நாக்கு வறண்டு விட்டான், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப அந்த நீர் சுரக்க செய்கிறான் என்று சொன்னால் இவனுடைய உட்கொள்ளக்கூடிய அந்த உணவுகள் உள்ளே தாண்டி போக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கிருபை இல்ல ரஹ்மான். அப்ப சீனா இமாம் ஜாபர் சாதிக் என்ன சொன்னாங்க? இதற்கு தான் நீர் சுரக்க செய்கிறான் என்று இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூ மன்சூர் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சி, அபூ மன்சூர் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சி. இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தாலும் கூட தங்களுடைய அதிகாரத்தை சில கட்டத்தில் பயன்படுத்துவார்கள், சில ஆதிக்கத்தை சில நேரத்தில் அவர்கள் உருவாக்கி செய்வார்கள். தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் அடிபணியவில்லை என்று சொன்னால் எதையும் செய்ய வேண்டும் என்று துடிப்பார்கள். ஹிஜ்ரி 80 பிறந்த சையதுனா ஜாபர் சாதிக் என்றான். பணவான 800 80 என்றும் 83 என்றும் சொல்வார்கள். சலாசத்தும் சமான் சங்கீமிக்கவர்களே, இப்படி பிறந்த சையதுனா இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் 147 மதீனாவில் இருக்கிறாங்க. இந்த 147 147 ஹஜ்ஜுக்கு போயிட்டு மதீனாவுக்கு வர்றாரா மன்சூர். மதீனாவுக்கு வந்து தன்னுடைய கூடாரத்தில் இருந்துவிட்டு சையதுனா ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார். எப்படி இருந்தால் இந்த ஜாபர் சாதிக் அவர்களை ஜாபரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார். வல்லல் நபியினுடைய பாரம்பரியம் பார்க்கல, இல்முடையவர் என்று பார்க்கல, ஞானமுடையவர் என்று பார்க்கல, தூய்மையானவர் என்று பார்க்கல, அதிகாரத்தால் ஆட்சியால் அவர் அந்த ஆட்சிக்கு தான் கண்ணு இருந்துச்சு. அவருக்கு முன்னாடி ஆட்சி, அவருக்கு முன்னாடி அதிகாரம், அவருக்கு முன்னாடி அடக்கியாளும் தன்மை, அதுதான் இருந்தது. இந்த நேரத்தில் இமாம் ஜாபர் சாதிக் அவர்களை அழைக்கப்படுகிறார். நாம் ஜாபர் சாதிக் அவர்கள் வருகிறார், நிற்கிறார், தன்னுடைய எல்லா கோபத்தையும் கொக்களிக்கிறார், எல்லாத்தையும் கொட்டுறாரு மன்சூர். ஒரு கட்டத்தில் நாம் ஜாபர் சாதிக் நிற்கிறாங்க. இவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பதவியில் உட்கார்ந்து கொஞ்சம் கெத்தா தான் உட்கார்ந்துருப்பாங்க. பதவியில் உட்காந்து கெத்தா உட்கார்ந்துருக்கிறார். அந்த நேரத்தில் பார்க்க தன்னுடைய மூக்குக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 100 உஸ்தாதின் கிதாபில் இந்த செய்தி எழுதுவான், மூக்கு கிட்ட ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அபு ஜாபர் சாதிக் அவங்கள்ட்ட இந்த மன்சூர் கேட்கிறாரு, ஏன் இந்த ஈயனா அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு கேட்கிறார். ஈவன் ஏன் அல்லாஹ் படைச்சான்? சையதுனா இமாம் ஜாபர் சாதிக் சொன்னாங்களா, உன்னை போன்ற அடக்கி ஆளக்கூடியவனை எல்லாம் அடக்குவதற்கு அல்லாஹ் இந்த ஈய படைச்சான்னு சொன்னாங்க. ஈக்கு பதில் சொல்ல முடியுமாங்க? கொசுக்கு பதில் சொல்ல முடியல. எத்தனை கொசு பத்தி ஏற்றி வச்சாலும் தூக்க அல்லாஹ் தூக்க கொசு அடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கு மேலே நிற்கும் கொசு. சரி, அது வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. சங்கமிக்கவர்கள் இது மாதிரி சொன்ன காரணத்தால் பழிவாங்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் இப்படியே கூப்பிட விட்டு மதீனாவுக்கு வந்து தன் கூடாரத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இமாம் ஜாபர் சாதிக் எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். கொக்களிக்கதான் மன்சூர், பதவியின் காரணத்தால் கொக்களிக்கிறார் மன்சூர். எல்லா பேச்சையும் கேட்கிறான், எல்லா பேச்சையும் சொல்றான், எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே அமைதியாக கரம் கட்டி நின்று கொண்டிருந்த சையதுனா இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் சொன்னாங்களா, அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் கொக்கடித்தீர்கள், நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் கொட்டினீர்கள், உங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தினீர்கள், ஜவாபிராக நீங்கள் அடைக்காத வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எல்லாம் சொன்னீங்க. நான் இப்ப சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, சையதுனா சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரும் ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். அப்படிதானே? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆட்சியத்தை கொடுத்த அல்லாஹ் மிகப்பெரும் ஆட்சி, சாம்ராஜ்யமாக செயல்பட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்.
எல்லா மிருகங்களும் சொல்லும் சொற்களையும் பேசும் பேச்சுக்களையும் செவிமடுக்கும் அதை வழங்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களே தவிர அவர்கள் பெருமை அடிக்கலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஆட்சியை கொடுத்தணும் இந்த வருத்துவதியா சொல்லாம இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் சோதனையான நோயை கொடுத்தார். கொடுக்கப்பட்ட அந்த நோயை பெற்ற பொழுது கூட சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை, பொறுமை கொண்டார்கள் என்று சொன்னார்கள். சையதுனா ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சோதனை கொடுக்கப்பட்ட பொழுது கூட பொறுமை காத்தார்கள், அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை. ஏன்? அது எல்லாம் விட தாண்டி அழகுமிக்க ஆணழகர் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவருடைய சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்ட கொள்ளைகள், துன்பங்கள் அப்படித்தான் தெரியும் இல்லையா? அவர்கள் கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட இவர்கள் ஆட்சி வந்த பிறகு தன்னுடைய சகோதரர் அவர்களுக்கு பழிவாங்கவில்லை சொன்னாங்க. பழிவாங்கல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு பழிவாங்கும் தன்மை இல்லை. தன்னை எப்படி எல்லாம் படுத்தின கிணத்துல கொண்டு தூக்கி போட்டான் பாரு அப்படிங்கறத கூட நினைச்சுட்டு கடைசியில், அதாவது பெரியாட்களுக்கு மறந்துடும், சின்ன பிள்ளைக்கு மறக்காது. அதனாலதான் சில காரியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி தந்து பாப்பா அம்மாவும் சண்டை போடக்கூடாது. பாருங்க, அது எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாத்து தருவான், எப்பொழுதும் அல்லாஹ் ஒற்றுமையாக்கி தந்தருவானா. பொதுவா விஷயங்களை சிறு குழந்தை 7 வயதாக இருக்கும் பொழுது கிணற்றில் தூக்கி போட்டு அந்த காரியம் நினைவுக்கு வந்த பொழுது கூட லக்கது வண்டல்லா செய்த ஈஸ்வரன் சொன்னாங்க. தன் சகோதரன் பார்த்து அவங்க பழிக்கு பழி வாங்கல. ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, பழிக்கு பழி வாங்கல ஈஸ்வரன் இஸ்லாம். ஆட்சிக்கு வந்த பொழுதும் கூட அதை கூட அவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு உபகாரமாகத்தான் செயல்பட்டார்கள் என்று சில விஷயங்களை எல்லாம் அந்த மன்சூருக்கு எடுத்துரைத்த பொழுது அப்படியே பம்மி விட்டான் மன்சூர். கடைசியாக சொன்னாங்களா, அந்த மன்சூர் சொன்னானா, எனக்கு எல்லா கோபத்தையும் ஏற்படுத்தியது என் பக்கத்தில் இருக்காம்பார். ஒருத்தர் பேரை சொல்லி சொன்னாங்க, இவன் தான் என்னைக்கு ஏற்படுத்தினான் அப்படின்னு சொன்னானா மன்சூர். எப்படி காட்டி கொடுத்தான் பாரு, மன்னர் 2 காட்டி கொடுத்தான். இவன் தான் எல்லாத்தையும் சொன்னான்னு மனுஷன் காட்டி கொடுத்தான். அந்த மன்னன் காட்டி கொடுத்தான். எல்லாவற்றையும் சொல்லி அறிவுரை நிகழ்த்திய பொழுது செய்த ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தான் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த மன்சூர் தனக்கு ஏற்படுத்திய போது, தன் ஏற்பட்ட பொழுது அதை காட்டி கொடுத்தான். அந்த விளைவு என்ன தெரியுமா? அவன் கடைசியில் இதானான் பதுவான் மூலமாக சபிக்கப்பட்டான் என்பது வரலாறு சொல்லும். அந்த அளவிற்கு ஆக்கப்பட்டான். அதற்கு பிறகும் கூட செய்தா ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு ஹிஜ்ரி 148 விஷம் வைத்து கொல்லப்பட்டான். நேரமாய் விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க. அப்படி எப்படிங்க விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்கிறத வரலாறு சொல்லும். சங்கீமிக்கவர்களே, இப்படி எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் நாதாக்கரான சாலிகளும் மகுது வைத்துகளும் தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் இருந்த பொழுதும் தனக்கு கீழ்ப்படியான காரணத்தால் பழிவாங்கும் தன்மையோடு அவர்கள் செயல்பட்டு அத்தனை துன்பங்களுக்கு கொடுத்தார்கள். நல்லவர்களுக்கு நாம் சாலிகளுக்கு எல்லாம் சாலிகள் எல்லா விதத்திலும் பொருளை பார்த்தார்கள். கடைசி ஒரு கட்டத்தில் ஜாபர் சாமி சொன்னாங்களா, மனுஷர் பார்த்து என்னை நிம்மதியை வணங்க விடுப்பான்னு சொன்னாங்க. சொல்ல கொடுத்தார், நிம்மதியை வணங்க ஒன்று சொல்லி கெஞ்சினார்கள் என்பது வரலாறு சொல்லி காட்டும். சங்கீதமிக்கவர்களே, கடைசியும் கூட அந்த மன்சூரால் கொடுக்கப்பட்ட நெஞ்சின் மூலமாக திராட்சையில் விஷம் கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பதை வரலாறு சொல்லி காட்டும். சங்கீதமிக்கவர்களே, முன்னாடி இருந்தவன் அந்த அவன் நஞ்சு கொடுக்கிறான்ல, விஷம் கொடுக்கிறான், முன்னாடி இருந்தான். அவன் முன்னாடி தான் சாப்பிடுறாங்க. விஷம் ஏற 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 ஜாபர் சாதிக் அவர்களுடைய பார்வை அவனையே நோக்கி இருந்தது. அவனே நோக்கி போது சொன்னாங்க, மூசல் காலத்துடைய மகனார் சொன்னாங்க, எப்பா எனக்கு இறுதி நேரத்தில் இருக்க போட்டுனாங்க. புட்டிங்கடா, அவனுக்கு கட்டுங்கடான்னு சொல்லல. தனக்கு விஷம் கலக்கப்பட்டவர் முன்னாடி இருக்கிறார். அவர் ஆசைப்பட்ட போன்று சாப்பிடுகிறார். நான் பார்க்க சாப்பிடுங்கன்னு சொன்னார் அந்த முஹம்மது பின் சுலைமான். அவன் தான் சொன்னான், சாப்பிடுங்க, நான் இருக்க சாப்பிடுன்னு சொன்னான். சாப்பிட்டாங்க. அப்படியாப்பான்னு கேட்டாங்க. அவசியம் சாப்பிடணுமா கேட்டாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட விஷம் ஏறிச்சு. டீப்பா சிரிச்சாங்கன்னா நம்ம சிரிப்போமா? கொஞ்சம் ருசி மாறினாலும் டே என்ன செய்த, நான் வாழ்றதுக்கு பிடிக்கலையானு கேட்பேன் நம்ம. இந்த சாப்பிட்டதும் அவருடைய பார்வையை உணர்ந்த அந்த முஹம்மது பின் சுலைமான் சபையை விட்டு எழுந்துச்சு போனா. ஒண்ணுமே சொல்லலை இமாம் ஜாபர் சாதிக் எல்லாம் சங்கீதவர்கள் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் நல்லவர்கள். எல்லாம் நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் சாலிகளாக வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுபோன்றுண்டான வாழ்க்கை எல்லாம் எல்லோருக்கும் நசீபாக தந்தருவானார். நீண்ட நாட்கள் நோய் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் வாழ்க்கை எல்லாம் எல்லோருக்கும் நசீபாக தந்தருவானார்.